ரூ. 1 கோடி சம்பளம் வாங்கியதுக்கு அப்புறம் இதற்கு மேல் எனக்கு சம்பளம் பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு கூறியிருக்கிற விஜய் சேதுபதி அந்த இடத்துக்கு வர பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஏராளம். புதுப்பேட்டை, நான்மகாநல்ல உள்ளிட்ட படங்களில் சாதாரண அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டாக நடித்து வந்த விஜய் சேதுபதி இன்னைக்கு தனுஷ், கார்த்தி உள்ளிட்ட நடிகர்களுக்கே செம்ம டஃப் கொடுத்து ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஷாருக்கானுக்கே வில்லனாக நடிச்சுட்டு வர்றாரு. விஜய் டிவியில் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை அடுத்து யார் தொகுத்து வழங்க போகிறார் என்கின்ற கேள்விகள் கிளம்பி வந்த நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு 8வது சீசனை வெற்றிகரமாக நடத்தி வரும் விஜய் சேதுபதி இந்த வாரம் கிராண்ட் ஃபினாலேயும் சிறப்பாக நடத்தி முடிக்க போறாரு. சமீபத்தில் விஜய் சேதுபதி தன்னுடைய 47வது பிறந்த நாளை கொண்டாடினார். 1978ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி பொங்கல் கொண்டாட்டங்களின் மத்தியில் ராஜபாளையத்தில் பிறந்தவர் தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. குறும்படங்கள், ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சினிமாவில் எப்படியாவது நடிகனாக வேண்டும் அப்படின்னு அவர் போட்ட உழைப்பு அதிகம். சினிமா டைரியில் தன்னுடைய போட்டோவை யாருக்கும் தெரியாமல் முதல் வரிசையில் வைத்துவிட்டு வந்து விடுவேன் என்றெல்லாம் கூட பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறாரு. சென்னையில் உள்ள தன்ராஜ் பெய்டு ஜெயின் கல்லூரியில் பிகாம் வரை படிச்சிருக்கிறாரு. நாளை இயக்குனர் நிகழ்ச்சியில் குறும்படங்களை நடிச்சிட்டு வந்த விஜய் சேதுபதிக்கு கார்த்திக் சுப்புராஜ், நலன் குமாரசாமி உள்ளிட்ட இயக்குநர்களோட நட்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் அவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி மக்கள் செல்வனாக மாற முக்கிய காரணமாக அமைஞ்சிச்சு. சீனு ராமசாமி இயக்கத்தில் தென்மேற்கு பருவகாற்று படத்தில் நடித்து நாயகனாக அறிமுகமான விஜய் சேதுபதிக்கு கமர்ஷியல் ஹிட் கொடுத்த படமாக பீட்சா மாறிச்சு. அந்த படத்தை தொடர்ந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், சூதுகவும், இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு வரிசையாக வெற்றிகள் குவிஞ்சிச்சு. கடந்த ஆண்டு வெளியான மக்கள் செல்வனோட 50வது படமான மகாராஜா அவருக்கு சைனா வரைக்கும் ரசிகர்களை பெற்று தந்திருக்கு. 200 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் நாயகனாகவும் மாறி இருக்கிறாரு விஜய் சேதுபதி. நடிகனாகவும் தயாரிப்பாளராகவும் மாறிய விஜய் சேதுபதி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் வாண்டட் நடிகராகவும் மாறி இருக்கிறாரு. விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கவும் அவருக்கு மிகப்பெரிய தொகை சம்பளமாக வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஜவான் படத்தில் வில்லனாக நடிக்க அதிகபட்சமாக 24 கோடி ரூபாய் வரைக்கும் அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டுச்சு. ஒட்டுமொத்தமாக அவருக்கு 140 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. சென்னையில் 50 கோடிக்கு பெரிய பங்களா ஒன்று வைத்துள்ள விஜய் சேதுபதி 1.78 கோடி மதிப்பில் BMW 7 சீரிஸ் காரை வைத்திருக்கிறார். மேலும் சில கார்களும் அவருக்கு இருக்கு.